يا صحب إني بعزف الحنين أتيت وقلبي يقص الخبايا أقص الجمال جاليا بصحب لهم في فؤادي كثير التحايا لهم في فؤادي كثير التحايا لهم في فؤادي كثير التحايا يا صحب إني ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار بعد எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆஹிரா, துனியா என்பது ஆஹிராக்குரிய விளைநிலம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இங்கே நட்டினால் ஆஹிராவில் உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். பொதுவாக உலகத்தில் நாம் எதை செய்தாலும் இந்த உலகத்தில் நமக்கு என்ன லாபம் கிடைக்கும் என்பதை வைத்துதான் நம்முடைய நேரம் காலங்களை எல்லாம் நாம் செலவழிப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், ஒரு மூமினை பொறுத்தளவில் அவன் இந்த உலகத்தில் தன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒதுக்குவான், மறுமை லாபத்துக்காக வேண்டி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அப்படி அவனுக்காக வேண்டி நேரத்தையும் காலத்தையும் தன்னுடைய வாழ்க்கையும் அர்ப்பணித்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சில பரிசுகள் சம்பந்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த ஒரு ஹதீஸை உங்களுக்கு மத்தியில் சுருக்கமாக இந்த நேரத்தில் பதிவு செய்யலாம் நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மறுமை நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அரிசுடைய நிழலை 7 கூட்டத்துக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பதாக வாக்களிக்கிறான். அந்த 7 கூட்டத்தாரில் நானும் நீங்களும் அடங்க வேண்டுமாக இருந்தால் அந்த 7 கூட்டத்தாருக்கு அல்லாஹ் கொடுத்த பண்புகள் என்ன? அல்லாஹ் 7 கூட்டத்தை கூப்பிடுகிற நேரத்தில் அந்த 7 கூட்டத்திடம் இருந்த சுவிசேஷமான ஸ்பெஷலான பண்புகள் என்ன என்பதை புரிந்து அந்த பண்புகளைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான் என்று சொன்னால், அல்லாஹ் விரும்பக்கூடிய அந்த பண்புக்கு நாம் சொந்தக்காரர்களாகுவதற்கு என்ன செய்யலாம் என்பதை சிந்திப்பதற்காக வேண்டி இந்த ஹதீஸை உங்களுக்கு பதிவு செய்யலாம்னு நினைக்கிறேன். ஸஹீஹுல் புகாரியிலே 660வது செய்தியாக இந்த செய்தி இடம்பெறுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸபஅத்துன் 7 கூட்டத்துக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ லில்லிஹி யௌம லா தில்ல இல்லா லில்லிஹி, அவனுடைய நிழலை தவிர, அரிசுடைய நிழலை தவிர எந்த நிழலும் இல்லாத அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7 கூட்டத்தை கூப்பிட்டு நிழல் கொடுப்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த நேரத்துக்கு எதுக்கு நிழல் தேவை என்பதை புரிந்து கொண்டால்தான் அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்துறான் நாம் புரிஞ்சுக்கொள்வோம். ஏன்னா மறுமை நாளை பொறுத்தளவில் அந்த மறுமை நாள் என்பது கடும் சூடான ஒரு நாள். எந்த அளவுக்கு என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, 1 மைல் தூரத்தில் கொண்டு வந்து அல்லாஹ் சூரியனை நிப்பாட்டிடுவான். அந்த நேரத்தில் சிலர் பேர் என்ன பண்ணுவார்கள், மறுமை நாள்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வருவான், அந்த சபை எப்படி இருக்கும் என்று புரிந்து கொண்டால்தான் அல்லாஹ் கொடுக்கிற கண்ணியம் நமக்கு புரிந்து கொள்ள முடியும்.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எல்லாருமே ஓட ஆரம்பிப்பாங்க. அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு, அந்த விசாரணை நடக்கும் இடத்துக்கு எல்லாரும் வருவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அது பயங்கரமான நேரம் என்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆயிஷா யாருமே உடுத்திருக்க மாட்டாங்க, எல்லோரும் நிர்வாணமாக ஓடுவார்கள். யா நப்சி என்பார்கள். என் நிலைமை என்ன, என் நிலைமை என்ன, எனக்கு என்ன ஆக போகிறது என்று துடிப்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறுக்க கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, யாருமே உடுக்காவிட்டால் நிர்வாணமாக இருந்தால் ஒருவருக்கொருவர் பார்த்துக் கொள்ளக்கூடிய வெட்ககரமான ஒரு செயல்பாடு நடக்குமே யா ரசூலல்லாஹ். வெட்கம் கெட்ட நிலைமையில் மனிதர்கள் இருப்பார்கள் யா ரசூலல்லாஹ், அது மோசமான நிலைமை யா ரசூலல்லாஹ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்க ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஆயிஷா அந்த நேரத்தில் அவர்களுக்கு அதுவா தெரியும் ஆயிஷா, அந்த சிந்தனை இருக்காது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிடம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்ற உணர்வே மேலோங்கி இருக்கும் ஆயிஷா. யாரும் எதையும் கண்டு கொள்ள மாட்டார்கள். அந்த நேரத்தில் எல்லோரும் ஓடுகிற நேரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சன்னிதானத்துக்கு வருவான். வஜா ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து இந்த உலகத்திலே எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவு கொடுத்த கருப்பு இருட்டிலே கருப்பு எறும்புகள் 1000 ஓடினாலும் அந்த 1000 எறும்புகளுக்கு எப்படி உணவு கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிந்திருக்கிறார். நாம் எல்லாம் இருட்டில் இருந்து கொண்டு தீய காரியங்களை நினைத்தால் நாம் என்ன நினைக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலக மாந்தர்களுக்கு முன்னாடி இதுவரை காலமாக இந்த உலக மாந்தர்கள் பார்க்காத அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வருவான் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய வேதம் சொல்லுது, வஜா ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா. மலக்குமார்கள் எல்லாம் அனுபவித்து நிற்கிற நேரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வருவான். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய அரிஷை 8 வானவர்கள் தூக்கி கொண்டு வருவார்கள். அந்த நாளிலே அவர்கள் மேலே 8 வானவர்கள் அல்லாஹ்வுடைய அரிசை தூக்கி கொண்டு வருவார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நின்று கொண்டிருப்பார், மலக்குமார்கள் எல்லாம் சஃப் சஃபாக நின்று கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் தான் விசாரணை ஆரம்பிக்கப்பட போகிறது. மக்கள் எல்லாம் ஓடோடி வருவார்கள். சூரியன் ஒரு மைலுக்கு மேல் கொண்டு வந்து நிப்பாட்டப்படுகிற நேரம் அதிபயங்கரமான ஒரு தாவம் உண்டாகும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு தந்த அற்புதமான ஒரு கிணறு தடாகம் இருக்கிறது, ஹவுலுல் கௌசர். என்னை நீங்கள் அங்கே சந்திப்பீர்கள். சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், நான் ஹவுலுக்கு பக்கத்திலே நிற்பேன், நீங்கள் எல்லோரும் சந்திப்பீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஹவுலுல் கௌசருக்கு வருகிற நேரத்தில் ஒரு மலக்குமார்கள் எல்லாம் தடுப்பாக நிற்பார்கள். எல்லோரும் வருவார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, வருகிற நேரத்தில் எப்படி நீங்கள் மூமின்களை புரிந்து கொள்வீர்கள், முஸ்லிம்களை எப்படி புரிந்து கொள்வீர்கள்? எல்லோரும் வருவார்கள். முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் தண்ணீர் என்றார்கள் ரசூலுல்லாஹ். மூமின்களுக்கு மட்டும்தான் தண்ணீர். தாகம் அப்படி இருக்கும். அந்த தண்ணீரை ஒரு வாட்டி குடித்தால் மறுபடி தாகமே வராது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அற்புதமான அந்த தண்ணீர் ஹவுலுல் கௌதர் அல்லாஹ் எனக்கு தந்திருப்பான். நட்சத்திரங்களை விட அதிகமான குவளைகள் இருக்கும். எந்த சன நெருக்கடியும் இருக்காது. மக்கள் அழகாக வந்து குடித்து விட்டு போவார்கள் என்றார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல இந்த செய்தி இடம்பெறுகிறது. இனிமையான பானம் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் குறுக்க கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், அப்படி என்றால் மூமின்களை எப்படி நீங்கள் கண்டு கொள்வீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எனக்கு அது லேசி அப்பா என்றார்கள். எனக்கு அது இலகுவான விஷயம் என்றார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? கருப்பு ஒட்டகங்கள் இருக்கக்கூடிய, கருப்பு குதிரைகள் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு வெண்மையான வெள்ளை குதிரை இருந்தால் எப்படி கருப்பு குதிரைகளுக்கு மத்தியில் அது பளிச்சென்று தெரியுமோ அப்படி மூமின்களை நான் கண்டு கொள்வேன். ஏனென்றால் உது எடுத்த அந்த உறுப்புகள் அது மின்னிக்கொண்டே இருக்கும். மூமின்கள் எப்படி எல்லாம் அவர்கள் முகத்தை கழுவினார்களோ, கைகளை கழுவினால் உருவிலே அந்த உறுப்புகள் எல்லாம் மின்னுகிற நேரத்தில் அவர்களை நான் அடையாளப்படுத்திக் கொள்வேன், அடையாளம் கண்டு கொள்வேன். இவர்கள் தான் அவர்கள் என்று அடையாளம் கண்டு கொள்வேன். அந்த நேரத்தில் மலக்குமார்கள் ஒரு தடுப்பில் இருப்பார்கள். என்ன பார்ப்பார்கள்? தொழுகையாளியா இல்லையா? உள்ளே வருபவர்களெல்லாம் தொழுகையாளியா இல்லையா? தொழுகை இல்லை என்றால் திருப்பி அனுப்பிவிடுவார்கள். அதை தாண்டி இன்னொரு கூட்டம் இருப்பார்கள் மலக்குமார்கள். உள்ளே நுழைந்ததுக்கு பிறகு தொழுகையாளி எல்லாம் வந்ததுக்கு பிறகு கடைசி டெஸ்டிங் பண்ணுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை மட்டும்தான் செய்தீர்களா, புதுசாக உருவாக்கினீர்களா? யார சொல்லலாம், இவர்கள் தொழுகையாளிகள் தான், ஆனால் புதுசாக உருவாக்கினார்கள். யார சொல்லலாம், நீங்கள் சொல்லாதது எல்லாம் உங்களுக்கு பிறகு உருவாக்கி கொண்டு மார்க்கம் என்ற பெயரில் செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவார்கள், அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள். இல்லை யார சொல்லலாம், உங்களுக்கு பிறகு மாற்றினார்கள். இன்னொரு ரிவாயத்தில் உம்மத்தி, என்னுடைய உம்மத், என்னுடைய உம்மத் அவர்கள் தொழுகையாளிகள் என்று ரசூலுல்லாஹ் வாதிடுகிற நேரம் மலக்குமார்கள் நிப்பாட்டி கொண்டு சொல்லுவார்கள், யார சொல்லலாம், உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு பிறகு இந்த கொள்கையை மாற்றி அமைத்தார்கள் இவர்கள்.
மலக்குமார்கள் அவர்களை விரட்டி அந்த ஹவுலுல் கௌசர் பக்கத்திலே அவர்களுக்கு வர முடியாது. இவைகளெல்லாம் தாண்டி வருகிற நேரம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய அதிபயங்கரமான மனிதர்களால் மிக கடினமான ஒரு நாள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். எல்லோரும் அந்த நாளில் ஒன்று சேர்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் மறுமையை பற்றி பேசுகிற நேரம், மறுமையுடைய நிகழ்வுகளை பற்றி பேசுகிற நேரம், மக்களுக்கு எச்சரிக்கிற நேரம், கமுன்சரு ஜேஷும் அவர்கள் மிம்பருக்கு ஏறினால் ஒரு படைக்கு எப்படி தளபதி பேசுவாரோ அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிப்பார்கள். முகமெல்லாம் சிவந்து விடும். அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையை பற்றி பேசுவார்கள். அதிபயங்கரமான நாளில் சூரியன் பக்கத்திலே கொண்டு வந்து நிப்பாட்டப்படுகிற நேரம் சில பேர் என்ன பண்ணுவார்கள்னா, இந்த டைம்ல அதாவது குர்ஆன் சுன்னத்தான் வாழ்க்கை உயிர் மூச்சு என்று சொன்னவர்கள் இன்றைக்கு புதுசாக ஒரு கொள்கையை சேர்த்துக் கொண்டார்கள். என்ன கொள்கை? சில அறிஞர்களுடைய கல்புகளுக்கு அந்த ஹதீஸ் பட்டால் மட்டும்தான் அது இஸ்லாத்தில் உள்ள ஹதீஸ். அவருடைய கல்வியில் படவில்லை என்றால் அது எந்த இமாம் எந்த கிதாபில் பதிவானாலும் எந்த சரியான சனதில் இருந்தாலும் அந்த இமாம் அந்த தலைவர் அந்த மௌலவி அவருடைய கல்விக்கு அது படவில்லையா அது ஹதீஸ் இல்லையப்பா என்று மறுப்பார்கள். அதே போன்று இந்த ஹதீஸை மறுத்து விடுவார்களோ தெரியவில்லை. ஒரு மைல் தூரத்துக்கு சூரியனை கொண்டு வந்தால் இந்த ஸ்கின் தாங்குமா? சுட்டரிக்காதா? அது அங்கேயே கருகி சாம்பலாகுமா? வேர்வை வெளியே வருமா? சாம்பலாகுமா? இந்த கேள்வி லாஜிக்கில் கேட்டால் சாம்பலாய் ஒன்றுமே இல்லாமல் போய்விடும் அல்லாஹ்வுடைய அடியார்களே. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொல்லவில்லை. மறுமை நாளில் அதிபயங்கரமான தண்டனை சொன்ன ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு பல்லு நரகவாசியுடைய ஒரு பல்லு உகது மலையை பாருங்கள் என்றார்கள். இல்லப்பா ஒரு பல்லு என்றார். அது கேட்ப அல்லாஹ் ரெடி பண்ணுவான். ஒரு மூமின் ஒரு ஹதீஸை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய ஆற்றலை புரிந்து கொண்ட ஒரு மூமின் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை அப்பொழுது அழகாக செய்வான் என்பதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, விஞ்ஞானிகள் என்ன சொல்றார்கள்? இன்றைக்கு உலகம் அதாவது உலகம் இப்படி இருக்கிறது. உலகத்துக்கு முன்னாடி அதாவது நாம இருக்கக்கூடிய அர்த் இது இருக்கிறது. இதுக்கு செவ்வாய், வியாழன், புதன் இந்த மாதிரி கோள்கள் எக்கச்சக்கமாக இருக்கிறது. இந்த ஒரு கோளிலும் எந்த ஒரு உயிரினமும் இல்லை. இன்றைக்கு வரைக்கும் தேடுறார்கள். செவ்வாயில் இருக்கும் என்று நம்புறார்கள். போய் பார்க்கிறார்கள். கரண்டி இருந்தார்கள். இன்றைக்கு ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு கரண்டி மாதிரி இருக்கிறதாம். நாசா சொல்லுது படத்தை எடுத்து போட்டு. தேடுறார்கள். இதுவரைக்கும் எந்த கோளிலும் எதுவும் இல்லை. என்ன புரிகிறது? விஞ்ஞானிகள் சொல்றாங்க, இந்த சூரியன் பிடிக்கிற நேரம் சூரியனை சுத்தி சூரிய குடும்பம் பண்ணுவார்களே இந்த கோள்கள் எல்லாம் போகுது. இந்த சூரியனோடு இருக்கக்கூடிய இந்த பூமி இது கொஞ்சம் முன்னாடி போயிருந்தா சுட்டு சாம்பல் ஆயிரும். அவருடைய வெப்பத்தை தாங்க முடியாம எந்த உயிரினமும் இருக்காது. தண்ணீர் இருக்க வாய்ப்பு இல்லை. தண்ணீர் இல்லாம போயிருமான்றாங்க. இது கொஞ்சம் பின்னாடி போயிருந்தா எல்லாம் ஒவ்வொரு இடத்துல வச்சிருக்கிறாள். கொண்டு செவ்வாயை கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சிருக்கிறான், வியாழனை கொண்டு போய் ஒரு இடத்துல, நப்சூனை கொண்டு போய் ஒரு இடத்துல, இதை கொண்டு போய் வச்சிருக்கிறான் பாருங்க. இந்த இடம் கொஞ்சம் பின்னாடி போனா கூதல்லே செத்து போயிடும், ஐஸ் கட்டி ஆயிரும். உலகத்தை கொஞ்சம் வளைச்சு போட்டா அந்த வளைவுல என்டார்டிக் முழுக்க ஐஸ் மலை கொஞ்சம் வளைச்சே காட்டுறான். வளைச்சதே கொஞ்சம் பாரு எப்படி இருக்குது. சரியான இடம். ஒரு துகள் அங்கால போனாலும் உலகத்தில் மனுஷன் வாழையலாது. ஒரு துகள் பின்னாடி போனாலும் உலகத்தில் மனுஷன் வாழையலாண்டா ரப்புல் ஆலமீன் சரியா ஸ்பேஸ்ல எந்த இடத்துல எங்க அந்தரங்கத்தில் தொங்க விடணுமோ அதை கொண்டு வந்து ஒழுங்கா தொங்க விட்டவனுக்கு மறுமை நாள்ல சூரியனை வச்சா மனுஷனை எப்படி வைக்கணும் என்று அல்லாஹ்க்கு தெரியாதா? ஒரு ஹதீஸை படிக்கிற ஒரு மூமின் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபஅல் லிமா யுரீத் அவன் நாடியதை செய்யக்கூடியவன் சுல் அர்ஷில் மஜீத் அந்த அர்ஷுக்கு சொந்தக்காரன் அவன் எதையும் செய்வான் என்று சந்தேகம் இல்லாமல் ஹதீஸ்களை பார்க்கணுமே தவிர எனக்குத்தான் எல்லாம் புரியும் என்ற சோதனையை பார்த்தால் நானும் நீங்களும் வழிகட்டு போய்விடுவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் ஒரு மைல் தூரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரியனை கொண்டு வருவான். சில கேட்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய ஏற்பாடு கணுக்கால் வரைக்கும் அவர் வேர்வையில் மிதங்குவார். இன்னும் சில பேர் முட்டண்டார்கள், இன்னும் சில பேர் இடுப்பண்டார்கள். இந்த மாதிரி மிதங்கு கொண்டு கடுமையான சூடு இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தான் விரும்பக்கூடிய 7 கூட்டத்துக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிழல் கொடுப்பான். அல்லாஹ் கேட்பா, ஏண்டா வெயில காயிறீங்க, வாங்க நிழல் தருகிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூப்பிடுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிழல் தர்றான்டா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் அவர்களை விரும்புகிறான்
கூப்பிடுவான் என்ற அர்த்தம். அல்லாஹ் அவர்களை விரும்புகிறான். எல்லோரும் வெயில்ல காய பெருமுகர்கள் மாறி இன்னொரு ரிவாயத்தில் பார்க்கிறோம், ஒளியிலான மேடை அவர்களுக்கு புட்டுவம் செய்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உட்காருங்கள் என்று சொல்லுவான், வாருங்கள் என்று சொல்லுவான். அல்லாஹ் யாரை கூப்பிடுவான்? முதலில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இரவு முழுக்க நின்று கொண்டு கண்ணீர் வடித்து அழுது 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 ஒருவர் துஆ கேட்கிறார், அவரைத்தான் அல்லாஹ் முதலில் கூப்பிடுவான் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாரை கூப்பிடுவானாம்? இமாமுல் ஆதில் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீதமான ஒரு அரசனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதலில் கூப்பிடுவானாம். வா, எதுக்கு பாங்கெல்லாம் வெயில காயிறீங்க? நீங்க எல்லாம் நினைவு பெறக்கூடியவர்கள், ஓய்வாக நில்லுங்க. விசாரணை நடக்கிற நேரம் தனித்தனியாக அல்லாஹ் விசாரிப்பான், தனித்தனியாக கூப்பிடுவான். அதுல நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு அடியானை பிடித்து அல்லாஹ் விசாரிப்பான். அல்லாஹ்வுடைய கேட்பானா, யா ரப்பே யா ரப்பே, பகிரங்கமாக கேட்டு விடாதே அல்லாஹ், மானம் மரியாதையோட வாழ்ந்த யா அல்லாஹ், எல்லோரும் பார்க்கிறார்கள் யா அல்லாஹ், என்னை கொஞ்சம் மறைத்து வைத்து கேட்டு விட யா அல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், அடியானே, நான் ஒரு போதும் உன்னை பகிரங்கமாக கேட்க மாட்டேன், உன்னை மறைத்து தான் கேட்பேன். நஜ்வாவுடைய விசாரணை, ரகசிய விசாரணை. ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் பலருடைய மானத்தை கண்டு நீ மறைத்தாய், யாரிடமும் பகிரங்கப்படுத்தாமல் நீ அவருடைய மானத்தை காத்தாயே. இன்றைக்கு ஓம் மானத்தை நான் பாதுகாப்பேன். என் அடியானே, இதா ஹிஜாப் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மறுமையுடைய விசாரணை, ரகசிய நஜ்வாவுடைய விசாரணை செய்வான். இப்படி எக்கச்சக்கமான விசாரணைகள் இருக்கிறது. அல்லாஹ் ஒரு அடியாவுடைய கரத்தை கையை போட்டு விசாரிப்பான். இப்படி எல்லாம் விசாரணை நடக்குமே. அந்த விசாரணை நடப்பதற்கு முன்னாடி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படியே நிழல் பெறக்கூடிய கூட்டத்தை கூப்பிட்டு அவர்களுக்கு நிழல் கொடுப்பான். அந்த நிழல் கொடுக்கிற முதல் நபர், முதல் கூட்டம் இமாமுன் ஆதில், அரசன், நீதமான அரசன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், எனக்கு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். இவ்வளவு பேர் இருக்க, பள்ளிவாசல் நிர்வாகி இருக்கிறார், பெரிய பெரிய இமாமார்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ கிதாபுகள் எழுதுகிறவர்கள் இருக்கிறார்கள், எவ்வளவோ சேவை செய்தவர்கள் இருக்கிறார்கள், தௌவா களத்தில் உயிரை கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் மேல நிழல் கொடுப்பதற்கு ஒரு அரசனை கூப்பிட்டா அதில் என்னப்பா, ஏனப்பா அரசனை கூப்பிடுறாங்க என்ற ஒரு கேள்வி வருமா இல்லையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதுல என்ன நியாயம் இருக்கிறது? ஏன் அப்படி ஒரு அரசனை அல்லாஹ் கூப்பிடுறான்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இந்த ஹதீஸை படிக்கிற நேரத்தில் ஒவ்வொரு வார்த்தையும் ரசூலுல்லாஹ் அற்புதமாக இணைத்து சொன்னார்கள். ஏன்னா அல்லாஹ் சொல்லி கொடுத்ததுன்னு சொன்னாங்க. எப்படி என்றா, இமாமுன் ஆதில், நீதமான அரசன் என்றா, ஒரு அரசனை பொறுத்தளவில் உலகத்தில் நீதம் செலுத்துங்க என்று ஒரு குடிமகனுக்கு கத்தலாம். என்னப்பா அரசாங்க நீதத்தை செலுத்தது இல்லைன்னு பேசலாம். ஏனென்றால் இந்த குடிமகன் நீதம் செலுத்தாவிட்டா அவனை பார்க்க உளவுத்துறை இருக்குது, அவனை பார்க்க போலீஸ் இருக்குது, அவன்கிட்ட விசாரிக்க பல கோர்ட்ஸ்கள் இருக்கிறது. இந்த உலகத்தில் ஒரு அரசனை பொறுத்தளவில் இந்த ஆப்போசிஷன் அரசன் அப்படி பார்க்க கூடாது. ஒன்றுமே இல்லை, சர்வாதிகாரி. அவர் கையில் அத்தனை ஆட்சியும் கொடுத்தா, ரசூலுல்லாஹ் காலத்தில் அவர்கள் தான் அரசனுக்கு சொல்லும். எல்லாத்தையும் கையில கொடுத்தா அவர்கிட்ட கேட்க பார்க்க யாருமே இல்லை. ஏன் அப்படி பண்ணு கேட்க இயலாது, எனக்கு இப்படி செலவழிச்சான்னு கேட்க இயலாது, ஏன் தாஜ்மஹால் கெட்டுனா என்று கேட்க இயலாது, இது மக்கள் பணமா இல்லை என்று கேட்க இயலாது, ஏன் மஸ்ஜிதுல் ஹம்ராவை இப்படி பெருசா கெட்டுறீங்கன்னு கேட்க இயலாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த கேள்வியும் கேட்க முடியாத ஒருவர் என்றா இந்த உலகத்தில் அந்த மாதிரி ஒரு பொசிஷன் கொடுத்தவர். அவரு நடுங்கினா, அவரு பயந்தா, அவர் இந்த உலகத்தில் ஒரு காவல்துறைக்கு பயப்படல, அவர் உளவுத்துறைக்கு பயப்பட மாட்டாரு, இந்த உலகத்தில் ஒரு மந்திரிக்கு பயப்பட மாட்டாரு, சட்டத்துக்கு பயப்பட மாட்டாரு. சட்டம் அவர் கைக்குள்ள, விரும்பியதை செய்யலாம், அவர் குடும்பத்துக்கு பங்கு போட்டு கொடுக்கலாம், ஹசானாவை பிரிக்கலாம், வேண்டிய மாதிரி வாழலாம். அப்படி ஒருத்தர், இது நீதம் இல்லையே, இதுல இருந்து ஒரு கிலோ ஈச்சப்பழம் எடுத்தா இது அநீதமே, இது தப்பா போச்சு, இது எனக்குரிய சொத்து இல்லையே, இது சதக்காக்குரியது என்று பிரித்து பிரித்து பார்த்து இந்த நேரத்தில் தீர்ப்பு கொடுக்கிற நேரம் ஒழுங்காக கொடுக்காவிட்டால் என்கிட்ட கேட்க உலகத்தில் யாரும் இல்லை, ரப்பல் ஆலமீன் கேட்பானே என்று அஞ்சினால் மட்டும்தான் ஒரு அரசன் பயப்படுவார், வேற யாருக்கும் பயப்பட மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாரு தெரியுமா? இறையச்சம் உண்டா அவனுக்கு மேல யாரும் இருக்க கூடாது, அவன் அல்லாஹ்வுக்கு மட்டும் பயந்து இருந்தா அவன் இறையச்சம். அந்த மாதிரி ஒரு முடிவெடுக்கிறதாக இருந்தால் ஒரு அரசன் தான் முடிவெடுப்பார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுக்கு தான் அல்லாஹ் கூப்பிடுவானா? இந்த சன்னிதானத்தில் உனக்கு இந்த இடம் தான் எனக்கு தெரியுமா? நீ எவனையும் அஞ்சல்ல, அவன் கேட்பா, இவன் கேட்பா, உன் குடும்பத்தார் வந்தார்கள்,
நீ நேர்மை இல்லை என்று அனுப்பினாய், நியாயம் இல்லை என்று அனுப்பினாய், தப்பு என்று அனுப்பினாய். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி அவங்க கேட்கிற நேரம், உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த வரலாறை பார்க்கிற நேரம் எவ்வளவு நீளமாக நடந்தாங்கன்னா, இவங்க ரசூலுல்லாஹ் மனைவி, அவங்க ரசூலுல்லாஹ் மகள், இப்படி எதையும் பார்க்கவில்லை, என் பிள்ளை என்று கூட பார்க்கவில்லை, அவ்வளவு நீளமாக நடந்தார்கள். இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீளமான ஒரு அரசன் அவருக்கு அல்லாஹ் அந்த பொசிஷன் கொடுப்பான். அடுத்தது யாரு? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்து கூப்பிடுவானா? நீங்களே வெயில காயாதீங்க, வாங்க. அடுத்தது கூப்பிடுறது யாருண்டா, ஷாபுன் நஷா ஃபீ இபாதத்தில்லா, ஒரு வாலிபன். அந்த வாலிபனை பொறுத்தளவுல இபாதத்திலே ஈடுபடுறான், அந்த வாலிபனை கூப்பிடுவானா? இப்ப அவர் மௌத்தாகிற நேரம் இளைஞர் இருக்க மாட்டாரு, சில நேரம் வயசாலியா போயிருப்பாரு, அவரெல்லாம் கூப்பிடுவானா? உன் வாலிபத்தில நீ தொழுத, இபாதத் பண்ணின, ராத்திரி வணங்கினாய், என்ற கையேந்தினாய், வாங்குவானா? அல்லாஹ்வுடைய தூதர் வணக்க வழிபாடில் ஈடுபட்ட ஒருவருக்கு சொல்லாம ஷாபுல், ஒரு இளைஞன் என்றாங்க. எனக்கு இளைஞன் தெரியுமா? இளமையில அவனுக்கு ஆசாபாசம் கூடும். எவனாவது இளமையில பள்ளிவாசலுக்கு போனா அவனை கிழவனா மாத்திருவாங்க. இபாதத்தான் பெருசா பள்ளி பள்ளியில் இருப்பாரு, அவனை பொடியனாவே பார்க்க மாட்டாங்க. இளமையை பொறுத்தளவுல இளமையில வந்து ஃபன் பண்ணணும், எல்லாத்தையும் செய்யணும். அப்படி செஞ்சாலும் அவர் இளைஞர். அப்படி இல்லைண்டா ஆம்பளையும் கேட்பாங்க, இவன் பள்ளிக்கு போனா, நோய் பிடிக்கிறான், பெரிய இபாதத்சாலி, தக்வாதாரி என்று அவனை ஓரம் கட்டுவார்களா? இந்த இபாதத்தை ஒரு இளமையில எல்லா ஆசையும் அவனுக்கு குடிக்கும், எல்லா மாதிரி அவனுக்கு பலம் பார்க்க ஆசை வரும், எல்லா தேவையும் வரும், அதை குடிச்சு பார்ப்போன்னு வரும், இப்படி ஆடி பார்ப்போன்னு வரும், இப்படி கொண்டை விட்டு பார்ப்போன்னு வரும். எல்லா நேரம் அந்த டைம்ல அத்தனையும் தூக்கி வைத்து விட்டு ரஹ்மானே உனக்கு சரணாகதி அடைகிறேன் ஒரு இளைஞன் ஓடி வந்தா அந்த இளமையை எடுத்து பார்க்கிறாங்க, அல்லாஹ்வுடைய எடுத்து காட்டுறாங்க. பாத்தீங்கன்னா இளமையில எல்லாத்தையும் முதுமையில கொஞ்சம் ஒதுங்கிடுவாங்க, அப்படியே ஓட இயலாது. அதனால இளமையில எல்லாரும் செய்வாங்க, இளமையில செஞ்சாதான் இது. இப்ப பொடியன் காலத்துல செஞ்சாதான் இப்படி கிளமல்லர் துள்ளியா பாயலாம், இப்ப பாரலாம் படத்தை, அதுக்கு பிறகு பாக்கிறாரு, இப்ப பண்ணு நல்ல என்று எல்லாத்தையும் இளமையில் தான் அவர்கள் செய்ய ஆரம்பிப்பார்கள். இந்த நேரத்தில் இறை சிந்தனை வரவே வராது. இளமையில் அந்த ரத்தம் ஓடுற வேகத்தில் இறை சிந்தனை பக்கத்தில் வராது. ஒரு அடியான் உலகமே அப்படி போற நேரம், 100 வாலிபர்ல 99 பேர் போற நேரம், அவன் கூட்டமே ஓடுற நேரம், அவன் மட்டும் தனித்து நின்று நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன், இப்படி படம் பார்க்க மாட்டேன், அசங்கம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஒரு பள்ளிவாசலுக்கு அவன் வந்தா, அவன் தொழுதான், அவன் கிரேட ரசூலுல்லாஹ் சொல்ல அல்லாஹ் மறக்க மாட்டான். உன்ன மறப்பானா? நீ எப்படி பண்ணின? உன் இளமை துடிக்கிற நேரம் எல்லாரும் உன்னை கேவலப்படுத்தினாங்க. தாடி வச்சிட்டியா, யேசுதாஸ் ஆயிட்டியா, காதல் தோல்வியா, உன்னை கேவலப்படுத்தினார்கள். நீ கரண்டுக்கு மேல உடுத்தியா, குதிரை காலங்கு நக்கல் பண்ணினார்கள். உன் கண் கலங்கி இருக்கும், உன் கல்வி துடிச்சிருக்கும், நீனும் அதே இளமையில் இருக்கிறாய், கையை தூக்கி அறையலாம். இறைவனுக்காக வேண்டி அடங்கி தலையை குனிந்து நீ போனியே, உனக்கு நிலவா அல்லாஹ் கூப்பிடுவானா? நீ வந்து இளமையில செய்யற இபாதத் அல்லாஹ்க்கு பிடிக்கும். எதுக்கு நான் சொல்றேன்டா, அல்லாஹ்வுக்கு எது பிடிக்கும் என்று தெரிஞ்சாதான் நெருங்கலாம். அதனை அல்லாஹ் கூப்பிடுறான், மேடையில ஏற்றி வைக்கிறவா என் பக்கத்துல சுப்ஹானல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் பக்கத்துல கொண்டு வர்றான். சொல்ல அரசண்டா, அரச பத்தி குர்ஆன்ல தனி இருக்கு. கண்ணியமான சங்கையான அரசு, அல்லாஹ்வுடைய அரசு, அதனுடைய விசாலத்தை நினைத்து பார்க்கலாம். அந்த அரசுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து வைத்தா கோடான கோடி மக்கள் இருக்கிற நபிமார்களோட சித்திகளோட அந்த ஊர்வாளர்களோட கொண்டு வந்து வைத்தா 1000 பேர்ல 4 பேரை கொண்டாந்து 4 பேருக்கு விருது கொடுக்கிற நேரம் அவன் முகம் இப்படி பிரகாசமாகுது. அல்லாஹ் அவ்வளவு பேருக்கு மத்தியில் கூப்பிட்டால் அந்த இடத்துக்கு போக வேண்டிய யாருக்கு தோணாத அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்குரியவனா அல்லாஹ் பார்க்கிறான்ல. உனக்கு இதெல்லாம் அல்லாஹ்வுடைய சோதனை. ரசூலுல்லாஹ் சொல்ற இந்த ஹதீஸை பார்த்தீங்கன்னா இது எல்லாமே என்ன அல்லாஹ். இன்னொரு செய்தி வருவாங்கல்ல, அதே ஹதீஸ்ல அதாவது ஒரு பெண்ணை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. வரஜுலுன் தஅத்து இம்ராத்துன், ஒரு மனிதன், அந்த மனிதனை வந்து ஒரு பொம்பளை கூப்பிடுறான். எப்படி கூப்பிடுறான்? ஜாத்து மன்சிபின்,
சும்மா அசிங்கமான எங்கேயோ ரோட்ல பேமெண்ட் அப்படிலாம் இல்ல. ஜாத்து மன்சபின் ரொம்ப பெரிய ஃபேமிலில உள்ள ராயல் ஃபேமிலி, பெரிய ஃபேமிலில உள்ள ஒரு பொம்புல வச்சமாலின் அழகும் இருக்கிறது, குலமும் இருக்குது. பெருமை இருந்தா அந்த பொம்பளைக்கு எந்த குறையும் இல்லைன்றாங்க. ஒரு பொம்பளைட்டு என்ன பார்ப்பாங்க, அதாவது ஒரு பொம்பளைட்டு அழகு இருந்தா வீடை தேடி மாப்பிள்ள வருவான், கேட்டுட்டு கேட்டு போவான், இன்னும் 20 ஆகலன்றாரு, பொறுத்துக்குள்ள இருக்கு, கஷ்டப்பட்டு வளர்ப்பாரு. அவ்வளவு டிமாண்ட் வரும் அழகுக்கு. அழகுக்காக வேண்டி சுத்துவார்கள். அடுத்தது என்ன, சில பேர் கணக்கு போட்டு பாப்பா, ஆஹா காலம் காலமா உழைச்சு 1 கோடி சம்பாதிக்கிறத இவரை மாமனார் ஆக்கினா முடிச்சு போச்சு, நாளைக்கு 2 கோடி வந்துருமே. அதை பாப்பார். வம்சம் பெருசா போச்சுன்னா பிசினஸ் சிம்பிளா போயிடும். எதுக்கு உழைக்க, பிராட முன்னாடி நிக்கி நாளைக்கு ஏறியாச்சு, எந்த பட்டப்படிப்பும் தேவை, எதுவும் தேவையில்ல, இவன் குலத்தை பிடிச்சா சரின்னுவான். அப்படி சில பேர் நினைச்சு செய்யறவங்க இருக்கிறாங்க. அப்ப ரசூல் என்ன சொல்றாங்கன்னா, சும்மா ஒரு பொண்ணு எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. அல்லாஹ் அப்படி சொல்லி கொடுக்கிறாரு ரசூலுக்கு. அப்படி சொல்லுது, யார் சும்மா கூப்பிடுவீங்களா இல்ல, ஒரு பொண்ணை கூப்பிடுறா. எப்படி கூப்பிடுறா, பெரிய ராயல் ஃபேமிலி இருந்து வச்ச மாலின் அழகு நின்னக்கூடிய ஒரு பெண்ணு கூப்பிடுறா. இவர் நின்று சொல்ற அந்த நேரம் கணக்கு போட்டு பார்த்தா சல்லியும் வந்துடும், பணம் இருக்குது, ஒரு மனுஷனுக்கு தேவையான உணர்வும் சரி, ஒரு ஆம்பளைக்கு என்ன வேணுமோ அவன் முடியும். அவர் என்ன பண்றானா, ஃபக்கால இன்னே அகாஃபுல்லா, நான் அல்லாவுக்கு பயப்படுறேன்னு சொல்றானே. உலக அவரை பார்த்து பைத்தியம் பார்த்தீங்களா, இவனா போனா அவனால கூப்பிட்ட பாவமானு கேட்பான். இந்த மாதிரி கேட்பார்கள். இவர் என்ன சொல்லுவாராம், இன்னே அகாஃபுல்லா, நான் அல்லாவுக்கு பயப்படுறேன். அல்லாஹ் கூப்பிடுவாங்க, எனக்கு பயந்து சொல்லியா, இங்க நில்லு, உனக்கு நிழல் தர்றேன். ரப்புல் ஆலமீன் அவரை நேசிக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பள்ளிவாசல் எல்லாம் நடக்காது. பள்ளிவாசல் நடக்கும், எந்த சந்தர்ப்பத்தில் இது நடக்கும். ஒரு பொம்பளை கூப்பிடுறா, யாருமே இல்லாத மாதிரி ஒரு இடத்தில், அந்த இடத்தில் இறைச்சல் பாருங்க. பள்ளிவாசல் இருக்கிறவங்களுக்கு மட்டும் அந்த இடம் என்று நினைச்சாங்க. அல்லாஹ் எங்க எங்கெல்லாம் தேர்ந்தெடுக்கலாம் பாருங்க. ஒரு மனுஷன் தப்பி தவறு இக்கட்ட மாட்டிடுவான், தவறான இடத்துக்கு வீட்டுக்கு போயிடுவான். அப்ப அவனுக்கு இறைச்சல் வந்தா அல்லாஹ் அதை என்ன பண்ணுவான்னு நினைச்சு அவன் காட்டு பாரு, இப்படி பண்ணினியா உனக்கு கேடுங்களா, தப்பு வரைக்கும் எங்க போயிட்டா. இன்னொரு செய்தியில வருகிறது, தொடைகளுக்கு மத்தியில் வருது, 2 கால்களுக்கு மத்தியில், அதுல இருந்து வெளியே வர்றான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் வேற கேடு கொடுக்கிறார சொல்றாங்க. அப்ப என்ன புரியுதுண்டா, அல்லாஹ்வை நேசிக்கிறான். சோதனை இரு. உலகத்தை பொறுத்தளவுல உலகத்துல எல்லா மனுஷன் நம்ம வாழ்ற வாழ்க்கை என்ன, சோதனை. ஒரு ஆளுக்கு பட்டினில சோதனை, ஒரு ஆளுக்கு பொம்பளையில சோதனை, ஒரு ஆளுக்கு சொத்துல சோதனை, ஒரு ஆளுக்கு புள்ளியில சோதனை, எல்லாம் சோதனை. பேப்பரை தர்றான், ஆன்சர் பண்ணணும், எல்லாருக்கும் ஒரே கொஸ்டின் தான், காப்பி பண்ணிடுவாங்க. உங்களுக்கு அதான் ஆன்சரா, இவருக்கு அதான் சாபாக்கு இதுன்னு ஆன்சர் பண்ணாங்க, எல்லாம் காப்பி பண்ணிடுவாங்க. அதனால பேப்பரை மாத்தி தர்றான்ல, இவருக்கு சொத்து கொடுத்து போட்டு 2 கோடி எடுத்துருவான், அவருக்கு அந்த சோதனை. அவருக்கு புள்ளைய கொடுத்து போட்டு புள்ளைக்கு உச்சக்கட்ட நோயை கொடுத்து படிச்சிருவான், அவருக்கு அந்த சோதனை. இப்படி ஆன்சர் பண்றது, அல்லாஹ் தான் ஆன்சர். கடைசி ஆன்சர் என்ன, அல்லாஹ்னு சொன்னியா உனக்கு அது வரும், ஆன்சர் செய்தாண்டியா போய் தொலை, முடிச்சு போட்டுருவான் அல்லாஹ். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்றான்டா, கொஸ்டின் பேப்பரை நீட்டான். அந்த கொஸ்டின் அவருக்கு எப்படி வருவது, பொம்பளை உருவத்துல வந்து அவ கேட்கிறான், பாத்தீங்க வாரியா, அகாஃபுல்லா ரப்பி என்னை பார்க்கிறான். அங்க அலைவனும் இல்ல, இங்க அலைவனும் இல்ல, அங்க அலைவனும் இல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில கூப்பிடுறா, நீ என்னை மட்டும் செய்தவன், உனக்கு இந்த இடம் உனக்கு சொந்தம். கோடான கோடி மக்கள் முன்னாடி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரை கண்ணியப்படுத்தும். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய நீடியார்களே, சோதனை எந்த வழியிலும் நமக்கு வரலாம், அதான் புரிஞ்சு கொள்ள வேண்டியது. சில பேர் நினைக்கிறாங்க பணத்தை அல்லாஹ் கொடுக்கிறான், எது கொடுக்கிறான் தெரியுமா, பணத்தை. சில பேர் மாஷா அல்லாஹ் பரக்கத்து, நேற்று கூட ஒரு ஆள் போன் பண்ணி எதுக்கு தர்றான்னு புரியல, அப்படி அல்ல தந்துட்டே இருக்கிறான், நிறைய தர்றான் என்று கேட்கிறாரு. அதெல்லாம் தர்றான், உங்களுக்கு பரக்கத்து, துஆ செய்து கொள்ளுங்க முடிச்சுட்டு. அல்லாஹ் பணத்தை தந்தாலும் சோதனை, எடுத்தாலும் சோதனை, எதுக்கு தருவான், கொடுத்துட்டு எடுத்து பார்ப்பான். கூறு ரப்பி அஹானன் என்றுவான். சில பேர் என்ன சொல்லுவாங்க, எல்லாத்தையும் தந்தா எடுத்துட்டா என் ரப்பி என்னை கேவலப்படுத்திட்டானே. சில பேர் இருப்பான், கூடு ரப்பி அக்கிரமன், ரப்பி என்னை சங்கைப்படுத்தும், தந்தாலும் சங்கைதா தராட்டி சங்கைதா, எல்லா நேரம் ரப்பை பார்ப்பான். இந்த உலகத்தில் எதுக்கு மதிமயங்கிறா, 1 கோடி 2 கோடி இல்ல, 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி சாப்பிடவே மாட்டீரா. 1 லட்சம் கோடிக்கு சாப்பிடுவானா, 1 கோடிக்கு தின்ன மாட்டான்.
1,00,000 கோடி தாண்டி அங்க இங்க 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 சொத்து பிரகாரம் அதான் இன்றைக்கு கோமத்தில் நடக்குது. உனக்கு அந்த சொத்தா இந்த சொத்தா அவ்வளவு சொத்தா கண்டும் இல்லை காலான சொத்து. இந்த சொத்துக்கு அல்லாஹ் கொடுத்த சோதனை தெரியுமா? எல்லாத்தையும் கொடுத்து நைட்டு தூங்க மாட்டான். ஏன்? இன்கம் டேக்ஸ் எல்லாம் வந்துருவானோ, பாஞ்சிருவானோ, ஃபைல் இல்லையா, பிபு கங்கயா அங்க பாத்தியா, தூங்கவே மாட்டான். வீட்டுக்கு வந்து புள்ளியை தூக்கிட்டு போய் கப்பம் கேட்டாண்டா, அங்க சிசிடிவி போடு, பக்கத்துல நில்லு, நீ ஒரு பொடிக்காரன் நில்லு, பின்னாடி நில்லு, அங்க நில்லு. அல்லாஹ் நிம்மதி எப்படி எடுத்தான் பாத்தீங்களா? கொடுத்துட்டு உலகம் நினைக்கும் அழகா பெரிய கேட் போட்டு அழகா நிக்கிறாரு. பெரிய கேட் போட்டு எவனை எட்டி பார்க்காம இருக்கு. உலகம் பயந்து நடுங்குறா. ராத்திரி 12 மணிக்கு ஒரு 7 வீட்டு தட்டினா சிரிச்சுட்டு 12 மணிக்கு கதவு திறப்பான். ஒன்றுமே கொடுக்கல. 12 மணிக்கு பணக்கார வீட்டுல தட்டினா பிரஷர் ஹையா போயிடும், கொலஸ்ட்ரால் பிபி எல்லாம் ஏறும். ஏன்? எவன்டா தட்டினது? ரோட்ல போன தட்டி போயிருப்பான். அவ்வளவு பயத்துல உலகத்துல வாழ்றா. பணத்தை கொடுத்து ஏன் நினைப்பா, என்ன பணம் கொடுத்துருக்கு, அவருக்கு என்ன பிரச்சனை? சோதனை. முடியல. இந்த பயத்தை வாழ்ந்தியா அல்லாஹ் பத்தி யோசிச்சியா, அல்லாஹ் பத்தி திரும்பியா, எல்லாத்தையும் எல்லாம் தருவானா? சில பேருக்கு அன்பு பாசம் சொத்து வளைச்சு 10 பிள்ளைக்கு தின்ன கொடுக்கிறது, தீர்க்கிறது, பார்க்கிறது எல்லாமே தான். அதுலயே மதிவாங்கி போயிட்டியா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கும் அம்வாலுக்கும் வல அவுலாதுக்கும் அன்சிக்கிறீங்களா? உன்னுடைய பிள்ளைகள் சொத்துகள் அல்லாஹ்வுடைய சிந்தனை விட்டு உன்னை பராமுகமாக்க வேண்டாம். அல்லாஹ் சொல்றான், புள்ள குட்டியே நின்றியா உனக்கு இல்லை, அல்லாஹ் தரமாட்டான். இந்த சோதனை வந்து ஒவ்வொரு வழியில வருகுதா? அப்படி வர்ற ஒரு சோதனைனா இளமை பருவம். அந்த இளமை பருவத்தில் என்ன பண்றான்னு பார்க்கிறான். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஒரு ரஜுல் இன்னொரு மனிதன். அப்போ ஒரு இளைஞரை கொடுத்துட்டாங்க, சில பேர் அரசனை கொடுத்துட்டாங்க. மற்றவங்களும் நினைப்பாங்க, இளமையில மோசமாக்கிட்டோம், தப்பு பண்ணிட்டோமே, அரசனா இல்லையே, நான் போய் எப்படி அரசனாகிறது? இந்த அரசியல் கருத்தை குதிச்சோண்டா உள்ளது இல்லாம போயிடும். அதனால ஒரு மனுஷன் யோசிப்பா, இங்களுக்கு அந்த கிரேடிங் இல்லையா? அல்லாஹ் கொடுக்கிறான், எல்லா மனுஷனும் கொடுக்கிறான். எப்படி கொடுக்கிறான்? ஒரு மனிதன் கல்புஹு முஅல்லகுன் பில் மசாஜித், அவங்களுடைய கல்பு வந்து மஸ்ஜிதில் தொங்க விடப்பட்டிருக்கணும். அல்லக்க அல்லக்க தொங்க விட்டான்னு அர்த்தம். கொக்கையில தொங்க விட்டா அல்லக்க அல்லக். மஸ்ஜிதில் போய் அவன் கல்பு தொங்க விட்டுருக்குமா? ஒரு மனுஷன் யார்? இளமையை தாண்டவர் தானே. இளைஞருக்கு இளைஞர்னுவோம், சின்னவருக்கு சிறுவனுவோம். சிறுவரை பார்த்து மனுஷன் சொல்ல மாட்டோம். இளமையை தாண்டினா மனுஷன். அந்த மனுஷனுடைய கல்வி எப்ப பார்த்தாலும் பள்ளியில் இருக்குமா? அப்ப அர்த்தம் என்ன? பள்ளியிலே உட்கார்ந்து, பள்ளியிலே படுத்து, பள்ளியிலே சிக்கர் பண்ணி. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா, அவர் ரசூலுல்லாஹ் அப்படி இருக்கல. எப்படி இருப்பாருண்டா, எங்க போனாலும் பள்ளி ஞாபகம் வந்துடும். ஆனா பள்ளிக்கு போயிடணும், நேரம் வந்துட்டு நேரம் காலத்துல இருப்பேன்னு, அங்க போனா கண் குளிர்ச்சியா இருக்குமே, அமைதியா இருக்குமே, அல்லாஹ்வுடைய வருமே. அவனுக்கு பள்ளியுடைய சிந்தனை அவன் கைவில வந்துட்டா மறுமை நாள் அவனை தேடி எல்லாம் கூப்பிடுவானா அந்த கூட்டத்தை. ஏன்? பள்ளி வாசல் என்றா உலகத்துல எத்தனையோ பில்டிங் இருக்கு. சில பேர் கல்புல வீடு இருக்கு, என் வீடு இப்படி வரணும், தப்பு இல்லை, தவறு இல்லை, என் வீட்டிலே இருக்கணும்னா அந்த அறையில இருக்குன்னு நினைப்பானா? அவன் கல்வி வீட்டோட இருக்குது. சில பேர் ஆபீஸ்ல இருக்கும், சில பேர் கல்வி வியாபார ஸ்தலத்தில் இருக்கும். சரி, அவன் எல்லா வியாபாரத்தையும் செஞ்சாலும் சில பேர் கல்வி மச்சதில் இருக்கு. அல்லாஹ் கூப்பிட்டா ஓடி போயிடணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்களே, தொழுகையை நான் ரொம்ப விரும்புகிறேன், என்னுடைய கண் குளிர்ச்சி அல்லாஹ் தொழுகையில் வைத்திருக்கிறான். கண் குளிர்ச்சி என்ன? நிம்மதி. அல்லாஹ் அக்பர் கையை கட்டினா நான் ரொம்ப நிம்மதி அடைகிறேன் ரசூலுல்லாஹ், எனக்கு அல்லாஹ் அங்க வச்சிருக்கிறான். பெருமானாரை தேடி தேடி போனார்கள். அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, ஒரு வாலிப வயதை தாண்டினா பொருளாதாரம் தலைக்கு அடிச்சிடும். ஒரு மனுஷனுக்கு உங்களுக்கு என்ன புள்ள குட்டியை பார்க்கறது அடிச்சிடும். அந்த மாதிரி பொருளாதாரம் வரப்போக்குல அவ்வளவு வேணுமே, இவ்வளவு போடணுமே, இப்படி பண்ணணுமே நினைக்கிற நேரம் மஸ்ஜித் பக்கம் போறதுக்கு நினைவு வராது. இந்த நேரத்தில் எல்லாம் அல்லாஹ் கூப்பிடுறான். ஒரு அடியான் போனா அவனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு கிரேடிங் கொடுப்பான். அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, ஒரு ரஜுலானி தஹாபா ஃபில்லாஹி இஜ்தமா அலைஹி வ தஃபர்ரகா அலைஹி. இன்னும் 2 பேர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். இன்னும் 2 பேர் என்ன பண்றாங்க? 2 பேருக்கு அல்லாஹ் கொடுக்குறான். இது 2 பேர் இருக்கு. தப்பா போயிடாங்க சில பேர். இந்த ஹதீஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரஜுலானி தஹாபா ஃபில்லாஹி இஜ்தமா அலைஹி வ தஃபர்ரகா அலைஹி. 2 மனிதர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒன்று சேர்கிறார்கள். வ தஃபர்ரகா அலைஹி, அல்லாஹ்வுக்காக வேண்டி பிரிகிறார்கள். இது எப்படி நினைக்கிறாங்கன்னா, அதாவது குர்ஆன் சுன்னாவுக்காக ஒன்று சேர்ந்துட்டார்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி.
குர்ஆன் சுன்னாவில் பிரச்சனை, நீ வேற நான் வேற ரெண்டு ஜமாத் ஆயிட்டுமா, நீங்க அந்த டீச்சர் நாங்க இந்த டீச்சர், இதுதான் அல்லாஹ் சொல்ற நினைக்கிறாங்க. இல்ல, இங்க ஒருவரை பற்றி அல்லாஹ் சொல்லவில்லை. அதாவது வளமையாக ஹதீஸ்ல எப்படி வருதுன்னா ரஜுலன் தான் வந்துச்சு. இங்க ரெண்டு பேர், ஒரு ரஜுலானி தஹாபா ஃபில்லாஹி, ரெண்டு மனிதர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒன்று சேர்கிறார்கள். வத்த ஃபர்ரக அலைஹி, ரெண்டு பேர் அல்லாஹ்வுக்காக பிரிகிறாங்கடா. இது என்ன விளக்கம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்க. ஹிஜ்ரத் நடக்கணுமா, ஜிஹாது களமா, வேற விதமா, தௌத்தியா, ரெண்டு பேரும் உண்டா இருக்கிறார்கள். அந்த ரெண்டு பேர் அல்லாஹ்வுக்காக நீ அந்த திசைக்கு போ, நான் இந்த திசைக்கு போறது, இனம் பிரியாத ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்த இருவர், ரெண்டு பேரும் பிரிகிறார்களே. ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறார். ஜிஹாதுக்காக வேண்டி கணவன் அழைக்கப்படுகிறார். அந்த நேரத்தில் பொண்டாட்டி விட்டுட்டு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நான் அல்லாஹ்வுடைய பாதையில் போறேன்றாரே, அவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி திருமணம் முடித்தார். இன்றைக்கு அதே உறவை அல்லாஹ்வுக்காக வேண்டி முடித்துக் கொள்கிறார். திரும்பி வருவாரோ தெரியவில்லை. வத்த ஃபர்ரக அலைஹி, அவர் அல்லாஹ் கூப்பிடுவா, நீ யார் தெரியுமா, எனக்கு செஞ்சது. நான் சொன்ன இந்த ஹதீஸை நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த 7 கூட்டத்தை திரும்ப திரும்பி பார்த்தாலும் ஆன்சர் அல்லாஹ். அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்தார், அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கிட்ட இருந்து பாடம் பெற்று, அதாவது முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு சொல்றாங்க, அவரை பத்தி அபூ இத்ரீஸ் ஸல்லல்லாஹு அறிவிக்கிறாங்க. முவத்தா மாலிக்ல வருகிறது, வெள்ள பல்லு உடைய ஒரு இளைஞர், வெள்ள பல்லுக்குரிய ஒரு இளைஞர், அவர் சுத்தி மக்கள் இருக்கிறாங்க டெமஸ்கஸ்ல. அவர் சஹாபி, இவர் யாருப்பான்னு நான் போய் பார்த்தேன். அவர் தான் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அவர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பாசறையில் வளர்ந்தவர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவ்வாவுக்கு அனுப்பினவர் அந்த முஆத் தான் அவர். நான் அவரை அப்படியே பார்த்தேன். மக்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால், பிரச்சனை இருந்தால் அவரிடம் வந்து பேசுவார்கள். அவரிடம் கேட்டு விட்டு போய்விடுவார்கள். அவர் அழகாக பதில் கொடுப்பார். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள், சுல்ஹுலைஃபாவில் வைத்துக் கொண்டு, முஆத், இது நீ என்னை சந்திக்கும் கடைசி, நீ அல்லாஹ்வுடைய பாதையில் போய்விடு முஆத், மறுபடி நீ திரும்பி வருகிற நேரம் என்னுடைய கபரை தான் நீ தாண்டி போவாய். முஆத் ரலியல்லாஹு என்ன சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, எவன் கரத்தில் ஆன்மாவுக்கு அவன் மீது ஆணையாக, மதீனாவுடைய எல்லையில் ரசூலுல்லாஹ் என்னோடு கடைசியாக பேசினார். பேசிவிட்டு திரும்பி போனார். நான் அப்படியே ரசூலுல்லாஹை பார்த்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் பாலைவனத்தில் மறைந்து கொண்டு போனார். வல்லாஹி, நான் திரும்பி மதீனாவுக்கு வருகிற நேரம் என்னோடு பேசிய ரசூலுல்லாஹ் அடக்கம் செய்யப்பட்டிருந்தார். ரசூலுல்லாஹ் முதல் தாய் அனுப்பினார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், ஷாமுக்கு போய், சிரியாவுக்கு போய் அந்த பிரச்சாரத்தை செய். அதை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அபூ இத்ரீஸ் அல்-கௌலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொல்லுகிறார், நான் அங்கே போகிறேன் திமிஷ்கில், வெள்ளை பல்லு, அவர் யார் என்று தெரியாது, மின்னுகிற பல்லு, ஏன் மிஸ்வாக், அவர்கள் மிக சுத்தமாக வாழ்ந்த மனிதர்கள், அவரை சுத்த மனிதர்கள் இருந்தார்கள். அப்பொழுதுதான் நான் அவரை நோட்டமிட்டு விட்டு ஒரு நாள் சொன்னேன், அவரை பிடித்துக் கொண்டு சொன்னேன், யா முஆத் பின் ஜபல், முஆத் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, நான் உங்களை நேசிக்கிறேன். அவர் என்னிடம் கேட்டார், நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா, நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படி என்று அவர் நான் சொன்னேன். அவர் என்னை அப்படியே பக்கத்தில் இழுத்துக் கொண்டார், என்னுடைய ஆடையால் இழுத்துக் கொண்டு கேட்டார், என்ன சொன்னாய், நான் உங்களை நேசிக்கிறேன் என்று அவர் சொன்னாராம். 3 தடவைகள் சொன்னதுக்கு பிறகு அவர் சொன்னார், நானும் உன்னை நேசிக்கிறேன் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று சொல்லிவிட்டு சொன்னாராம். அல்லாஹ்வுக்காக வேண்டி யார் உட்கார்ந்தாரோ, அல்லாஹ்வுக்காக வேண்டி யார் நடந்தாரோ, அல்லாஹ்வுக்காக வேண்டி யார் ஒருவரை நேசித்தாரோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை நேசிக்கிறான் என்றார்கள். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வை சொல்லித் தந்தார் என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் அல்லாஹ்வுக்கான நேசம். அல்லாஹ்வுக்கான நேசம் என்பது தனியான பாடம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் இந்த மாதிரியான சோதனைகள் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அரசுடைய நிலையை தருவதற்கு காரணமாக வைத்திருக்கிறார். வாழ்க்கையில் ஒரு சூறாவளி வீசுகிறது என்றால் ஒழுங்கான பதிலை கொடுத்தால் மறுமையில் பாக்கியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆஹிரா, துன்யா என்பது ஆஹிராக்குரிய விளைநிலம் என்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சோதனைகளை பொறுத்தவரை ஒவ்வொரு விதமாக வந்தாலும் அந்த சோதனையுடைய இறுதி முடிவு
என்னுடைய கல்வியில் ஆகிரா கூடிய வாழ்க்கை ஆழமாக பதிந்திருந்தால், அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்ற உணர்வு இருந்தால், ரப்புடைய லிக்காவை பற்றி நாங்கள் சிந்தித்து பார்த்தால், இந்த சோதனைகளுக்குரிய ஒழுங்கான முடிவை கொடுத்து நானும் நீங்களும் அரிசுடைய நிலையை பெறலாம். அல்லாஹ் என்பார்கள். ஃபிரௌனுடைய மனைவி, இந்த உலகத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனை கொஞ்சம் நெஞ்சமல்ல, அதிபயங்கரமான ஒரு சோதனை. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னால் அந்த எகிப்துடைய மன்னன், இந்த உலகத்தில் மிக பெரும் ஆட்சிக்கு சொந்தக்காரன், அவன் என்ன செய்வான் என்பதை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்வதற்கில்லை. அந்த அம்மா தைரியமாக முடிவெடுத்து ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார்கள். அல்லாஹ் அந்த ஒரு வார்த்தைக்கு கொடுத்த மதிப்பு. உலகத்தில் அத்தனை பெண்கள் இருக்க ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள், எத்தனையோ பேர் இருக்கு. அரபிகள் குர்ஆனில் அரபிகளுடைய பேர் வருவதை விரும்புவார்கள். அரபி வம்சம் தன்னுடைய குர்ஆனில் அரபி வம்சத்துடைய பேரை விரும்புவார்கள். ஆனால் குர்ஆனில் 2 பெண்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். எதிரணியில் இருக்கக்கூடிய மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எங்களுடைய ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய தாயாக இருந்தாலும் அந்த காலத்தில் கிறிஸ்தவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக வாதிட்டார். ஆனால் குர்ஆன் உலகத்தில் சிறப்பான பெண்கள் என்று யாரை கொண்டு வந்தது? அரபி தீபகற்பத்தில் அரபி மொழியை பற்றி உச்சகட்டமாக பேசிய மனிதர்கள், அரபை விட்டால் உலகத்தில் மொழி இல்லை என்று சொன்னவர்கள், அப்படி பேரம் பேசுவார்கள். அப்படி பேசினவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய பெயரை சொல்லவில்லை. ரப்பல்லாஹு மஸலல் லில்லதீன ஆமனு இம்ராஅத் ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவியை கொண்டு வந்து அல்லாஹ் முன்னாடி நிப்பாட்டி சொன்னான். அரபி பெண்கள் எல்லாரும் பார்க்க, யாரப்பா மூசா நபியுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு பெண், எவ்வளவோ தியாகம் பண்ணின பெண்கள் இருக்கு. உலகத்தில் எல்லாத்தையும் கீழாக்கி ஒரு அயோக்கியனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனைவி ஆக்கினாய். நானும் நீங்களும் என்ன நினைப்போம்? அயோக்கியன் பொண்டாட்டி. அப்பா அல்லாஹ் சோதனை அங்கே தான் வைத்தான். அல்லாஹ் அயோக்கியனுக்கு திருமணம் முடித்தாலும் சுவர்க்கத்தை கொடுப்பதற்கு அதுதான் காரணம். அல்லாஹ் என்ன சொன்னான்? அவர்களை லரபல்லாஹு மஸலல் லில்லதீன ஆமனு இம்ராஅத் ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவி இந்த உலகத்துக்கு முன்னுதாரணம் என்றார். ஏனப்பா முன்னுதாரணம்? 66வது அத்தியாயம் 9, 10வது வசனத்தை படித்து பாருங்கள். இது காலத் அந்த பெண் சொன்னாள், ரப்பி பினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah, யா அல்லாஹ் சுவர்க்கத்தில் உனக்கிட்ட வீடு வேணும் யா அல்லாஹ். ஃபிரௌன் மாளிகை வேணாம், என் களத்தில் உள்ளதை கலட்டுகிறேன், என் காதில் உள்ளதை கலட்டுகிறேன், என் தங்க கூவியலை கலட்டுகிறேன், என் பக்கத்தில் வேலைக்காரர்களை அனுப்புகிறேன், நான் நடுத்தெருவுக்கு வருகிறேன் ரஹ்மானே. இது காலத்து அந்த அம்மா துவா கேட்கிறார்கள். ரப்பி பினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah, யா அல்லாஹ் உனக்கிட்ட துவாவை பாருங்கள். சுவர்க்கம் கேட்கவில்லை. ரப்பி பினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah, உனக்கிட்ட சுவர்க்கத்தில் வீடு. அதாவது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்பது அல்லாஹ்வுடைய அரிசுக்கு கிட்ட என்றார்கள் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய அரிசுக்கு பக்கத்தில் என்றார்கள் ரசூலுல்லாஹ். சுவர்க்கத்தில் உனக்கிட்ட எனக்கு மாளிகை வேண்டும், அத்தனை விடுகிறேன் என்றார்கள். எல்லாத்தையும் விட்டு களமிறங்கினார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரை அரவணைத்துக் கொண்டார். உலகத்துக்கு இவரை விட ஒரு பெண்ணை காட்டுங்கள் என்று கேட்டான். தைரியம், மாப்பிளை கொல்லுவான் பரவாயில்லை, சொத்து பறிப்போகும் பரவாயில்லை, தங்கம் பறிப்போகும் பரவாயில்லை, செல்வாக்கு பறிப்போகும் பரவாயில்லை, காரி துப்புவார்கள் பறிப்போகும் பரவாயில்லை, நேத்து ராணி இன்றைக்கு பிச்சைக்காரி பரவாயில்லை. ரப்பல் ஆலமீன் மூசா சொன்ன ரப் என் கல்விலே இருக்கிறான், அந்த அவனுடைய மாளிகை வேண்டும் என்று கேட்டதற்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு திருக்குர்ஆனில் உலக மக்களுக்கு அல்லாஹ் சொன்னான், இவர்கள் தான் உலகத்துக்கு முன்னுதாரணம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னையும் உங்களையும் அந்த அரசின் நிலையை பெற்ற சோதனைகளில் வெற்றி பெறக்கூடிய அடியார்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னையும் உங்களை மாற்றி பெறுவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.